டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசியில் இருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, அதாவது எஸ்சி இன்ச் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இந்த ஜாப்பு பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு டைப்பிஸ்ட் ஜாபு. கிட்டத்தட்ட ஒரு 50 போஸ்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபை பொறுத்தவரை இதோடைய நோட்டிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் டேட்லேருந்து எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டேட் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 25/11/2024 வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் 24/12/2024 டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. இந்த அப்ளிகேஷனுக்கான கரெக்ஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. 29/12 31/12 கொடுத்துருக்காங்க. இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இது அடுத்த வருஷம், அதாவது 2025 8/2/2025 தான் மார்னிங் 9:30 to 12:30 இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னா, இது நார்மலாக டிஎன்பிசியில் வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 150 கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸாக வந்து ஒரு 100 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இது எல்லா கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்குலாம் வந்து இதிலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்தாங்க. இந்த போஸ்ட் ஆஃப் வேகன்சிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டைப்பிஸ்ட் ஜாப் முழுக்க இந்த போஸ்டோடைய கோடு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் 50 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் 8 சொல்லிட்டு இதில் டைப்பிஸ்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து சிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் தான் இந்த ஜாப் வந்து இந்த லெவலில் வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஜாப்பை பொறுத்தளவில், ஏஜை பொறுத்தளவில் கண்டிப்பாக அவங்க வந்து 18 வயது முடிஞ்சிருக்கணும். 32 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபை பொறுத்தளவில் எஸ்சி எஸ்டி எஸ்சி எம்பிசி இந்த அதர் கேஸ்ட் இவங்களுக்குலாம் வந்து இந்த டைப்பிஸ்ட் ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா ஆர் அந்த பர்சன்ஸ் ஆர் பெஞ்ச் மார்க் டிஸ்பிளே. ஸோ இதுக்கான வேகன்சிஸ் ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 30 to 42 ஏஜ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து எந்த அந்த கேஸ்ட்டுக்கு வந்து அவைலபிலிட்டி என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக படிச்சுக்கோங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ஜாபை பொறுத்தளவில் ஒரு 10th 12th முடித்து டைப் ரைட்டிங் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் ஹையர் லோயல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணினா, ஸோ கண்டிப்பாக டைப் ரைட்டிங் தெரியாதவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து டிகிரி வரைக்கும் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் மெயினாக வந்து 10th 12th கூடிய ஜாப் தான் இது. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாபை பொறுத்தளவில் இது வந்து ஒரு டெம்ப்ரரி, இப்போதைக்கு வந்து டெம்பரரி ஜாப் மாதிரி தான், வந்து டெம்பரரி பேஸில் தான் இந்த ஜாப் வந்து போட்டிருக்காங்க. இது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அரௌண்ட் எங்கே வேணால் போடுவோம். இந்த ஜாபை பொறுத்த வார்த்தைக்கு டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து இது வந்து நீங்கள் இதுக்கு அப்ளிகபிள் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி பொறுத்தளவில் ஒரு பார்ட் ஏ பொறுத்தளவு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க்ஸு. பார்ட் பியை பொறுத்தளவில் அனதர் 100 மார்க்ஸ் வந்து 75 ஜென்ரல் ஸ்டடீஸு, 25 வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் பற்றி கேட்குறேன். டோட்டல் 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பியூர்லி வந்து இது அப்ஜெக்டிவ் டைப்பில் ஓஎம்ஆர் பேட்டர்னில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஸோ அதில் கிளியர் பண்ணுறவங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி டேரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒன் டைம் வந்து 150 பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரை எல்லாருக்கும் 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாபை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸ் நான் இது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
இதுக்கான அந்த ஸ்டார்டிங் டேட் 25/11/2024, 24/12/2024 நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக இதுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.